ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் மிதி பாவக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ பருப்பு நல்லா செவந்துட்டு இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காய் நல்லா நைஸாக நறுக்கிட்டு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை சின்னது பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா காய் வெந்து வந்துடுது. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த கசப்புக்கோசரம் தான் வெல்லம் சேர்க்கறது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய மிதி பாவக்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.